ஏய் சும்மாறா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 6 படம் வந்திருக்கு. இந்த 6 படத்தில் 4 படத்தில் இருக்கிற ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் தான். அந்த அப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேட்டருக்கு வர வச்சு கொள்றது. அப்போ மீதி 2 படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் இன்னும் அந்த 2 படத்தை பார்க்கல. அந்த 4 படத்தில் இருக்கிற ஹீரோக்கும் ஒற்றுமையில் வேற்றுமை என்னன்னா, ஒருத்தர் கன்னு வச்சு கொலை பண்ணுவாரு, கில்லர் கேப்டன் மில்லர். படத்துக்குள்ளார ஒரு 1000 பேர் சுட்டிருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளும் தேட்டரில் உட்காந்துருந்தா இதுக்கு மேலே படத்துக்குள்ளார சுட்டுறதுக்கு யாருமே இல்லைன்ட்டு தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸையும் சுட ஆரம்பிச்சிருப்பாரு. சத்தியமாக சொல்கிறேன் சார், கேப்டன் மில்லர் அது ஆபிக்காகலாம் பண்ணல, 100% ப்ரொஃபஷனல் கில்லரு. அடுத்தாப்புல அயலான். இதில் பார்த்தீங்கன்னா ஏலியனை ஏவி விட்டு செகண்ட் ஹாஃபில் ஆடியன்ஸை கொலை பண்ண பார்த்துருப்பாரு. படம் வரட்டும்னு நம்மளை 8 வருஷமாக உட்கார வச்சுருந்தாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறமா அதே ஏலியனை ஏவி விட்டு நம்மளை கொலை பண்ண பார்க்குறாங்க. சரி, நம்ம ஊர் படம் தான் இப்படி இருக்குது, பேசாமல் நம்ம ஆந்திராவுக்கு போயிட்டு காரசாரமாக ஒரு படம் பார்க்கலான்ட்டு குண்டூர் காரம்ட்டு மகேஷ் பாபு படம். பேரே நல்லா காரசாரமாக இருக்கு. சிறுத்த படத்தில் வர வில்லனுங்க மாதிரி அவனை புடிங்கடா அப்படின்ட்டு காரசாரமான வில்லனுங்களா இருக்க போகிறாங்க. ஒரு ஆந்திரா மிளகா மண்டிக்குள்ளே போகிறோங்கிற மாதிரி போய் தேட்டரில் கூஸ்குண்டினா நம்ம லாங்குவேஜில் குந்திகின்னு அர்த்தம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் காரசாரமாக இல்லாமல் தாய் பாசத்தில் நம்ம கண்ணை கசக்கி கண்ணுக்குள்ளே வரல விட்டு கண்ணை நோண்டி தண்ணி வர வச்சு அழுவ வைக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அழுவ வரலையே, ஏன்னா சுத்தமாக கனெக்டே ஆகல. மகேஷ் பாபுவோட அம்மா பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன். மகேஷ் பாபுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 48 ரன்னிங்கு, வேற ரம்யா கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா 53. பட் இன்னமும் 30+ மாதிரி தான் இருக்காங்க. ஜஸ்ட் 4 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிடுங்க ரம்யா கிருஷ்ணனுக்கும் பாபுகாருக்கும். சச்சின் டெண்டுல்கரோட விட அவங்களோட ஒய்ஃபு 4 வயசு தான் பெறுவீங்க. இப்போ எதுக்கு இதை சொன்னேன், எதுவோ சொல்லிட்டேன் விடுங்க. அதாவது இந்த குண்டூர் காரம் படத்தோட மெயின் கோரியை பார்த்தீங்கன்னா தாய்க்கும் மகனுக்கும் உள்ளான ஒரு பாச போராட்டம் தான் இந்த படம். ஸோ இந்த மெயின் கோரியை சரியாக டிசைன் பண்ணாததுனால படம் சரியாகவே கனெக்ட் ஆகல. எனக்கு இந்த படத்தில் மகேஷ் பாபுவும் ரம்யா கிருஷ்ணனும் மீட் பண்ணும்போது மார்க்கெண்டியா பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. மகேஷ் பாபு தேட்டருக்கு வர வச்சு ஆடியன்ஸை கொண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, தாய் பாசங்கிற பேரில் கிளாசிக் கல்ட்டு மார்க்கெண்டியா பாட்டை கொண்டுட்டீங்களேடா. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அனுமன். ஆல்ரெடி ஆதி புருஷன்ட்டு ஒரு பேன் இண்டியா ஆய காட்டினாங்க. இந்த வாட்டி அனுமன்ட்டு ஏதோ காட்டுறாங்களே, என்னதான் இருக்குன்னு பார்த்தேன். ஹீரோக்கு ஒரு கடல் கடியில் இருக்கிற சிப்பிக்குள்ள இருக்கிற ஒரு கல் கிடைக்குது. அந்த கல் கிடைச்சதுக்கு அப்புறமா ஹீரோ சூப்பர் ஹீரோவா மாறிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரியே இல்லை, ஏதோ நம்ம நேட்டிவ் மூவி பார்க்குற மாதிரியே ஒரு கனெக்ட் படத்துக்குள்ள. ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கல்லை வச்சுன்னு என்னென்னத்தையோ செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஆடியன்ஸ் கையில் மட்டும் கல் கொடுத்துருந்தா ஆடியன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப் பூரா கல்லு கொண்டே அறிஞ்சிருப்பாங்க. அந்தளவு செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கல் நெஞ்சமாக இருக்கணும். இப்படி பொங்கலுக்கு வந்த 4 ஹீரோங்களும் பார்த்தீங்கன்னா டிசைனாக நம்மளை கொலை பார்த்துருக்காங்க. இன்னும் மேரி கிறிஸ்மஸும் மிஷனும் பார்க்கல. இப்போ இந்த 4 படத்தில் இருக்கிற நல்ல காட்சிகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த படங்களில் நம்மளை சோதித்த காட்சிகளை மட்டும் ரோஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன்டு குண்டூர் காரம். குண்டூர் காரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும். படத்தோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஜெயராம் இஸ் த ஃபாதர் ஆஃப் மகேஷ் பாபு அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் ரம்யா கிருஷ்ணன். ஓப்பனிங்கில் வில்லனுங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயராமோட மிளகா மண்டியை பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சவுண்டு கேட்டு வெளியே வந்த ஜெயராம் கண்ணு முன்னாடியே மிளகா மண்டி எரிஞ்சுட்டு இருக்கும். டே என்னதுராது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைலாக் கேட்பாரு. டே உன் கண்ணு முன்னாடியே உன் வீட்டு மிளகா மண்டி எரிஞ்சுன்னுடா, அதை போயிட்டு என்னன்னு கேட்குறியே, இப்படியாடா ஒரு படத்துக்கு ஓப்பனிங் தருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டம்மி பாப்பா கேரக்டர் ஜெயராம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வில்லனை ஜெயராமோட மச்சான் கொலை பண்ணுவாரு. அதாவது ஜெயராமோட தங்கச்சி புருஷன் வில்லன் சுனில கொலை பண்ணுவாரு. ஐயோ மச்சான் வேற கொலை பண்ணிட்டானே, அப்புறம் நம்ம தங்கச்சி வாழா வெட்டி ஆயிடும், அதுக்கு நம்ம பொண்டாட்டி வாழா வெட்டியா போனா பரவாயில்ல, அந்த கொலைப்பள்ளியை நான் ஏத்துக்கிறேன்னு ஜெயராமு ஜெயிலுக்கு போயிடுவாரு. அந்த கோவத்தினால ரம்யா கிருஷ்ணன் ஜெயராம விட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் மகேஷ் பாபு ஒரு ஆல்மோஸ்ட் அனாதை ஆயிடுவாரு. ஆல்மோஸ்ட் அனாதை இந்த கதையை எங்கேயோ ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்குல்ல. நான் ஆல்மோஸ்ட் ஒரு அனாதை சார். ஆல்மோஸ்ட் அனாதை டைட்டில் நல்லா இருக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் ஃபியூச்சரில் ஒரு மினிஸ்டர் ஆகிடுவாங்க. ஜெயராம் பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருப்பார். ஆனால் படையப்பாக்கோசம் ரம்யா கிருஷ்ணன் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணனுக்கோசரம் ஜெயராம் 25 வருஷமாக ரூம்குள்ளேயே இருக்காரு. என்ன அப்பப்போ வெளில வந்துட்டு போவார். எதுக்கு ரூம்குள்ளேயே இருக்காருன்ட்டு கிளைமாக்ஸில் கேட்பாங்க. அதுக்கு இந்த ரூம்குள்ளே தான் மெமரிஸ்லாம் இருக்குது, அதனால தான் பழைய பாட்டையும் ஒரு பழைய புல்லோட்டையும் வச்சுன்னு இந்த ரூம்குள்ளேயே என் ரம்யா கிருஷ்ணன் நினச்சி வாழ்ந்துனுக்குறேன்ட்டு ஜெயராம் சொல்லுவார். டே இவ்வளோ பாசம் இருக்கிறவன் ஏன்டா பொண்டாட்டி விட்டு பண்ணாத குளிக்கு ஜெயிலில் போய் உட்காந்த பாரு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெயராம் 25 வருஷமாக மாடியில் வசிச்சுட்டு இருப்பாரு. அவர் பழசு இன்னும் மறக்கலங்கிறத சொல்கிறதுக்காக பழைய புல்லட்டை படியில் ஏற்றி மாடியில் போய் வச்சிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமோட ஜீப்பு. ராமுனா வேற யாரும் இல்லை, மகேஷ் பாபு தான். இன்ட்ரோடக்ஷன் சீனில் அந்த ஜீப்போட மிரரில் திருவிழாலெல்லாம் கட்டுற தோரணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கட்சி தோரணம் இருக்கும். அந்த தோரணையை காரோட கண்ணாடியில் சுற்றி விட்டுப்பாரு. அந்த தோரணம்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மக்கி போன நூலில் தானே கட்டியிருப்பாங்க. ஆனால் அதை காரில் கட்டி இழுத்து ஒரு 40-50 அடி பிரகாஷ்ராஜோட பேனர் இருக்கும், அதே அந்த தோரணையை கட்டி இழுத்து வச்சு விட்டுருவாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி யாருக்குன்னு கேட்டா இதெல்லாம் நம்பி தான் மகேஷ் பாபுவை இப்போ ஆந்திரா சூப்பர் ஸ்டார் ஆக்கியிருக்காங்க. சரி ஓகே, தோரணையில கட்டி 40 அடி பேனரை ஈத்து வச்சிட்டாரு.
அதே ஜீப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைட்டுக்கு போவார். கதைப்படி பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஒருத்தனை கூட்டின்னு போனோம். ஆனால் அந்த ஜீப்பில் அவன் எங்கேயுமே இருக்க மாட்டான். பின் சீட்டில் முன்னாடி சீட்டில் எங்கேயுமே இருக்க மாட்டான். காருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் காட்டுவாங்க, காருக்கு அடியிலும் இருக்க மாட்டான். ஃபைட்லாம் முடிஞ்சிட்டு வில்ல எங்கே அவன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு மகேஷ் பாபு ஒரு பாம் ஒத்துக்கி கார் மேலே போட்டு கார் அப்படியே ஐயில் போயிட்டு லேண்ட் ஆகி கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்கும். பார்த்தா காரு கீழே அவனை கட்டி வச்சிருப்பாரு. இனிஷியலாக ஃபைட்டுக்கு வரும்போது கார் கீழே பார்த்தீங்கன்னா அவன் இருக்க மாட்டான். அது பெரிய பிரச்சனைலாம் இல்லை, விடுங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அதே காரில் வீட்டுக்கு போய் இறங்குவார். காரில் சின்ன கீரல் கூட இருக்காது. எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தெரியாது கார் ஓகே. வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மெக்கானிக் ஷாப்லாம் போயிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாப்புல. ½ அன் ஹவரில் புது கார் கூட ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். மகேஷ் பாபுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த ஃபைட்டோட ஸ்டார்டிங்கில் நெத்தியில் ஒரு அடிபட்டுருக்கும். நெத்தியில் பார்த்தீங்கன்னா ரத்தமாக ஊற்றும். அதனால் தலையில் துண்டு கட்டுன்னு ஃபைட் போடுவார். ஆனால் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு இருக்குமே, அதேமாதிரி பளபளன்னு இருப்பாப்புல. இது எப்படிரா ½ அன் ஹவரில் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள புது கார் கூட வாங்கியிருக்கலாம், சரி நம்புற மாதிரி இருக்குது. அது எப்படி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் மூஞ்சில் பண்ணிட்டு போயிருக்காரு. கார்லேயும் ஒரு சின்ன கீரல் இல்லை, மூஞ்சிலையும் ஒரு சின்ன கீரல் இல்லை. சரி, ஆக்ஷன் ஓரியன்டாக தான் கனெக்ட் ஆகல, அட்லீஸ்ட் சென்டிமெண்ட் ஓரியன்டாவது கனெக்ட் ஆகும். பிகாஸ் இது சென்டிமெண்ட்டை தழுவி எடுத்த படம் தானே அப்படின்ட்டு சென்டிமெண்ட்லாம் சீன்லாம் பார்த்தா அதில் ஒரு டைலாக் வரும். ரம்யா கிருஷ்ணன் மகேஷ் பாபு ஃபர்ஸ்ட் டைம் அடிப்பாங்க. அதுக்கு மகேஷ் பாபு கேட்பாரு, எது என்ன அடிச்சா? அதுக்கு ரம்யா கிருஷ்ணன் உன்னை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு பாடுவாங்க. அப்புறம் டே இவ்வளோ அழகாக இருக்க, ஏன்டா தாடி வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர்னு சொல்லுவார். சரி, ஹீரோயின் கூட தான் லவ் ஃபெயிலியர் அதான் சொல்லுவார்னு பார்த்தா யார் கூட லவ் ஃபெயிலியர்னு கேட்டதுக்கு உங்க கூட தான்ட்டு அம்மாவை காட்டுவார். ஆக்சுவலாக ஒரு பாசத்தை தான் வின் பண்ணுறாரு. ஆனால் அது நமக்கு சரியாக கனெக்ட் ஆகல. இல்லை அதை நமக்கு சரியாக படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணல. படத்தில் ஒரு இடத்துல கூட மகேஷ் பாபு அவர் அம்மாவை மிஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்படி ஒரு சீனே காட்டியிருக்க மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு ஜாலியாக லவ் பண்ணி சுற்றிட்டு இருப்பாரு. சரி, ஆக்ஷனு சென்டிமெண்ட் தான் ஒர்க் ஆகல, அட்லீஸ்ட் படத்தில் காமெடியாச்சும் கொஞ்சம் ஒர்க் ஆகட்டுமேன்ட்டு மகேஷ் பாபு அவரோட பெஸ்ட்டை குத்துருக்காப்புல. ஏன் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட வேஸ்டிலாம் உருவி வெறும் பட்டாப்பட்டியோட கூட இருப்பார். அந்த அளவுக்கு இறங்கி காமெடி பண்ணியிருப்பாரு. பட் காட்ஸ் கிரேஸ் அது கூட ஒர்க் ஆகல. ஆனால் அந்த இடத்துல ஹீரோயினோட டான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் செம்மையாகவே இருக்கும். மகேஷ் பாபுவே பாராட்டிருப்பாரு, நானும் எவ்வளோ பேரோட டான்ஸ் ஆடிருக்கேன், ஆனால் உன்ன மாதிரிலாம் யாரும் நான் ஆடி பார்த்ததுலப்பா அப்படின்னுவாரு. அப்புறம் ஒரு முக்கியமான சீனில் மகேஷ் பாபுவை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வில்லன் குரூப் வருவாங்க. பாப்ஜின்னு ஒரு வில்லன். அந்த வில்லன் வந்து ஃபைட் சீன் ஸ்டார்டிங்கில் மாசா உட்காந்து இருப்பாங்க, கண்ணாடிலாம் போட்டு. மகேஷ் பாபுவை கொள்றதுக்கு 1 கோடி வாங்கியிருப்பாப்புல. மகேஷ் பாபுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. கடைசியாக வில்லன் பாப்ஜி அடிக்க வரும்போது அப்போதான் ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுவாங்க, பாப்ஜிக்கு கண்ணு தெரியாதுன்ட்டு. ஒரு மாஸ் ஹீரோக்கு வைக்க வேண்டிய சுச்சுவேஷனடா இது. ஸோ இப்படி ஒரு வில்லன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வில்லன் இருப்பான். அந்த இன்னொரு முக்கியமான வில்லன் பேர் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ். அந்த வில்லனை தேடி மகேஷ் பாபு போவார். அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் பஜ்ஜி போட்டுன்னு இருப்பான். அவங்ககிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி அந்த வில்லன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கவே, வா நான் கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு ஒருத்தனை காட்டுவான். அவனையும் மகேஷ் பாபு வேறு அடிச்சு போட்டுருவாரு. ஃபைட்டில் ஜெயிக்க போகிற நேரத்தில் அந்த பஜ்ஜி போடுறவனோட நெஞ்சி மேலே ஒரு கம்பி இறங்கிடும். உடனே சுற்றி இருக்கிறவங்கலாம் ஐயோ ஹரிதாஸ் ஐயாக்கு அடிபடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பஜ்ஜி போடுறவன் தான் இதில் இன்னொரு மெயின் வில்லனு. இப்படி பஜ்ஜி போடுறவன் கண்ணு தெரியாதவன்லாம் வில்லனாக வச்சு அந்த படத்தை நம்மளை பார்க்க வச்சு செஞ்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கில்லர் கேப்டன் மில்லர். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் நடக்கிற கதை. அதாவது ஒரு 1940s நடக்கிற கதை. அந்த பீரியடில் தனுஷ் அவர்கள் பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறாரு. இல்லை படம் பூரா சுட்டு விளையாடிட்டு இருப்பாரு. 90s 40s பீரியடில் தனுஷ்க்கு எப்படி பப்ஜியில் யூஸ் பண்ணுற கன்லாம் கட்சிதுன்னு தெரில. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாதாரண ஒரு கட்டத்து பை தான் வச்சிருப்பாங்க. ஆனால் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் சுத்தமாக யோசிக்காம படம் பூரா பப்ஜியில் வர கன்னா யூஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு வராமல் தீபாவளிக்கு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். கேஜிஎஃப் படத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் ஏகபோக வரப்போ குத்துருந்தாங்க. அதனாலயோ என்னமோன்னு தெரில, அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. கேஜிஎஃப்க்கு அப்புறம் வர படம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிஷின் கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த கன்னு கலாச்சாரத்தில் நிறைய கன்னா யூஸ் பண்ணால் படம் ஓடிடும் போல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த கேப்டன் மில்லர் எடுத்து வச்சிருக்காங்க போல. கைதி, கேஜிஎஃப், விக்ரம், இப்போ வந்து அனிமல் படம் வரைக்கும் மிஷின் கன் எடுத்துகிட்டு வந்தால் படம் ஹிட் ஆகிடும் அப்படின்ட்டு மிஷின் கன்னாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. மற்ற படத்தெல்லாம் கூட கிளைமேக்ஸில் கன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 10-15 நிமிஷம் டொம்முன்னு சவுண்டு கேட்டுன்னு இருக்கும். ஆனால் கேப்டன் மில்லரில் படம் ஆரம்பிச்சதுலேருந்தே டம்முன்னு சவுண்டு தான். கிட்டத்தட்ட இந்த கன் கலாச்சாரத்தில் நமக்கு இப்போ சலிப்பி தட்டி போயிடுச்சு. இந்த கேப்டன் மில்லருக்கு அப்புறமா யாரு கண்ணு தூக்கின்னு வந்தாலும் நமக்கு கண்ணை பார்த்தாலே இதுக்கப்புறம் எரிச்சலாக ஆரம்பிச்சிடும் போல. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது காதுக்குள்ள குவைன்னு ஒரு சத்தம். ஆனா காதுல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்ன்னு கேக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரோட சஸ்பென்ஸ் எலிமெண்ட். அது ஒன்றும் பெரிய சஸ்பென்ஸ்லாம் இல்லை. படத்தில் சிவானா இருக்காப்புல, அவரை கிளைமேக்ஸில் காட்டுவாங்க, அதுதான் சஸ்பென்ஸ். எப்படியும் படத்தோட ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு செங்கோலனை காணும், எப்படியும் கிளைமேக்ஸில் வரப்போறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா சிவராஜ்குமாரை கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்காங்க போல. சிவராஜ்குமார் கிளைமேக்ஸில் கெஸ்ட் ரோல் பண்ணா படம் ஓடிடும், அதே மாதிரி கன்னு கலாச்சாரம் வச்சா படம் ஓடிடும். இந்த 2 ஃபார்முலாவை நம்பி தான் படம் எடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஒரு தனி குழு அமைச்சு அந்த குழு வச்சுன்னு போராடிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சிவராஜ்குமாரும் பார்த்தீங்கன்னா கதைப்படி ஒரு போராட்ட குழுவில் இருப்பார். அது ஏன் கடைசியில் வந்து 2 பேரும் ஒன்றா சேரணும்? ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸுக்காக.
அது மட்டும் இல்லாமல் சந்தீப் கிஷனையும் கூட்டின்னு வராங்க. எதுக்குன்னா ஆந்திராவிலேருந்து ஒருத்தர், கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர், அப்படியே தமிழில் நம்ம தனுஷ். ஸோ படத்தை பேன் இண்டியாவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலா மட்டுமே வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா கெஸ்ட் அப்பியரன்ஸையும் க்ளீஷேன்னு சொல்ல போகிறாங்க. அதாவது இனிமேல் எந்த படத்தில் சிவராஜ்குமார் நடிச்சாலும் கிளைமேக்ஸில் வர போகிறான்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அனுமன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் முடியெல்லாம் கர்லிங் விட்டுன்னு ஸ்பைடர் படத்தில் வர எஸ்டே சூர்யா மாதிரியே இருப்பான். அவன் ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகணும்ட்டு 8 கால் பூச்செல்லாம் வாண்டடாக கடிக்க விட்டு வெபு விட்டு பார்ப்பான், வராது. சரின்னு ஒரு வாட்டர் டேங்க் மேலே ஏறி அங்கேருந்து ஸ்வைன்னு பறக்கலான்னு பார்ப்பான், கையை காலை உடச்சுன்னு கீழே விழுந்துருவான். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் ட்ரை பண்ணது தான், அதெல்லாம் இயல்பு தான். ஆனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படி மேலே போய் அவங்க அம்மா அப்பாவை கொண்டுருவான். எதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, அதனால நமக்கும் அம்மா அப்பா இருந்தால் நம்ம சூப்பர் ஹீரோ ஆக முடியாது, அதனால நம்ம பேரண்ட்ஸை மர்டர் பண்ணிட்டா சூப்பர் ஹீரோ ஆயிடலான்ட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் உருவாக்கி அம்மா அப்பாவை கொண்டுருவான். ஸோ இவன் தான் வில்லன். வில்லன் வேற யாரும் இல்லை, நம்ம டாக்டர் படத்தோட வில்லன் வினய். அப்படியே அந்த பக்கம் ஹீரோவை கட்டுவாங்க. பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு கல் கிடைக்கும். அந்த கல்லை சூரியன் முடைய வச்சு சூரிய ஒளி அந்த கல்லு மேலே பட்டு அந்த ஒளி கல்லு மேலேருந்து கண்ணுக்குள்ள பட்டுச்சுன்னா சூப்பர் பவர் கிடைச்சிரும். அந்த சூப்பர் பவர் கிடைச்சதுனா நம்ம சமபாலாம் கிடைச்சிரும். மலையே தூக்கலாம், சும்மா லைட்டாக குத்துனாலே எல்லாரும் பறப்பாங்க, அந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் வில்லனோட என்ட்ரி. இந்த படத்துல பெரிய மைனஸே பார்த்தீங்கன்னா வில்லனோட கேரக்டர் டிசைன். சின்ன வயசுல எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோ ஆகணும்னு இருக்கும், ஆனா அதே ஆசையோட 30 வயசுலயும் ஒருத்தர் இருக்கான். சின்ன வயசுல எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு, ஆனா இப்போ என்னோட ஆசை பூரா என்னோட இஎம்ஐயும் என்னோட கிரெடிட் கார்டையும் அடைச்சு தூரமா தூக்கி போடணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா டே சும்மாரா சேனலை வளர்த்து விட்டு என்னோட கடன்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா சேனல் பெருசானதுக்கு அப்புறமா சூப்பர் ஹீரோ மாதிரி உங்களோட கடனை நான் அடைக்கிறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப். இஎம்ஐ இல்லாத உலகத்தில் நம்ம வாழணும், அதுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ வரணும். சரி வாங்க புலம்பாம கண்டென்ட்டுக்குள்ளார போகலாம். அதாவது வில்லன் வினய் வந்து ஹீரோக்கு அந்த பவர் எப்படி கிடைச்சது, அந்த பவரை நம்ம அடையணும்னு ஆசைப்படுறாரு. அவர் பற்றி நான் சூப்பர்மேன் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வருவார். அப்புறம் அவெஞ்சர்ஸ் படத்தில் வர மாதிரி பெரிய பெரிய கையெல்லாம் உருவாக்குவார். அதாவது ஹீரோ படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த ஹீரோ படத்தில் சின்ன வயசில் எந்த பசங்களாக இருந்தாலும் சூப்பர் ஹீரோ ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அந்த எண்ணம் போயிடும். அந்த ஒன்லைனை பிடிச்சின்னு இந்த படத்தோட வில்லனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழில் வந்து அயலான் படமாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த அனுமன் படமாக இருக்கட்டும், 2 படத்திலே வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்லேருந்து ஒருத்தன் வருவான். அயலான் படத்தில் எப்படி கார்பரேட் வில்லன் இருக்கானோ அதே மாதிரி இதுலேயும் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் வில்லன் வினய். அது என்னன்னு தெரியல, இப்போலாம் கார்பரேட் வில்லன் வந்தாலே ஒரு மாதிரி பார்க்கவே கடுப்பாக இருக்குது. கடைசியாக நான் கார்பரேட் வில்லனாக பார்த்து ரசித்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தி தான். அதுக்கப்புறம் எந்த கார்பரேட் வில்லனை பார்த்தாலே எனக்கு பயமே வர மாட்டுது. டே சும்மாறா, உனக்கு என்னடா நீ பார்த்த 4 படத்துலையுமே பாசிட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம சேனலில் பேசிக்காக ரோஸ்ட் பண்ணுறோங்கிறதுனால முதல்ல ரோஸ்ட்டை பற்றி சொன்னேன். பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 படத்துலையுமே நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு கில்லர் கேப்டன் மில்லரில் தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். அங்கங்கே கர்ணனையும் அசுரனையும் ஞாபகப்படுத்தினாலும் பர்ஃபார்மன்ஸில் தலைவன் பின்னி பெடல திருப்பாப்புல. அதே மாதிரி தனுஷ்க்கு மட்டும் ஏன் தான் அப்படி பண்ணுறாருன்னே தெரியல. ஜிவி பிரகாஷ் பொல்லாதவன் படமாகட்டும், அசுரன் படமாகட்டும், இப்போ கேப்டன் மில்லர் ஆகட்டும், எல்லா படத்துலையுமே தனுஷுக்குன்னு தரமாக செஞ்சு விட்டுறாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் மட்டும் படத்தில் இல்லைன்னா அந்த சீன் ஒன்றுமே எலிவேட்டே ஆயிருக்காது. அந்த அளவு ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுருக்காரு. அதுக்குன்னு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கண்ணை வச்சு நடக்க விட்டு பிஜிஎம் போட்டுருந்தாங்க. லைட்டாக செலீப் தட்டிச்சே தவிர மியூசிக் வைஸ் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஆசமேட்டிக்காக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அயலானில் பார்த்தீங்கன்னா எஸ்கே அவரோட வழக்கமான கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மாவீரன்லையும் டிஃப்ரெண்டான கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இப்போ அயலான்லையும் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்காரு. வழக்கம் போல பெண்கள் பின்னாடி சுத்துதல், வேலை இல்லாமல் ஊர் சுத்துதல், அப்புறம் சதீஷ் கூடயோ இல்லை சூரி கூடயோ சேர்ந்து ஊர் சுத்துதல், இந்த டெம்ப்ளேட்லாம் இல்லாமல் எஸ்கே அவர்கள் கதையை ஃபோக்கஸ் பண்ணி படம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அயலானை பற்றி பேசணும்னா விஎஃப்எக்ஸ்லாம் ஆசமெட்டிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடிலாம் செம்மையாக ஒர்க் ஆயிருக்கும். ஆனால் 1000 சொல்லுங்க எனக்கு படம் பிடிக்கல. ஏன்னா நான் டிமான் ஃபேனு. சும்மா சொன்னேன். குழந்தைகள் கொண்டாடும் அயலான். மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லே. மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லு. அதுக்கப்புறம் குண்டூர்காரன் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாத அளவுக்கு இந்த படத்தில் அங்கங்கே மகேஷ் பாபு மூஞ்சில் எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. எந்திரன் படத்தில் சிட்டி ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி எம்பி மூஞ்சில் எக்ஸ்பிரஷனா அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே ஆச்சரியத்தோட படம் பார்த்தேன். அப்புறம் மிளகா மண்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும். ஹீரோவும் சேர்ந்து பழைய பாட்டுங்களுக்குலாம் டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். நிஜமே அந்த சீக்வன்ஸ்லாம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸில் வர பாட்டு குச்சினி மருதப்பட்டிங்கிற பாட்டுக்கு செம்மையாக வைப் பண்ணலாம். ஒரு செம்மையான வைப் மெட்டீரியல். குச்சினி மருதப்பட்டிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டு த சேரை மடக்கு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதே உங்களுக்கு சொல்றேன்னா இந்த பாட்டு வந்ததுலேருந்தே அதுக்கான அர்த்தம் என்ன நான் தேடிட்டு இருந்தேன். நீங்களும் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொன்னேன். கேப்டன் மில்லர் ஜிவி பிரகாஷ் எப்படி மியூசிக் போட்டு பயங்கரமாக சிறப்பாக செஞ்சாரோ அதே மாதிரி தமன் குண்டூர்காரன் படத்துக்கு சிறப்பான பிஜிஎம் போட்டு சிறப்பாக செஞ்சு விட்டுருக்காரு. மகேஷ் பாபு நந்து வரும்போதெல்லாம் பிஜிஎம் படம் பூரா எலிவேஷன் சீனாக இருந்தாலும் பிஜிஎம் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அனுமன் பார்த்தீங்கன்னா இந்த 4 படத்தில் எந்த படம் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா அனுமன் படம்னு சொல்லலாம். ஏன்னா சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. காமெடிலாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா தரமாக செஞ்சிருப்பாங்க. 700 கோடி ஆதிபுருஷ்க்கு இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே கையாண்டிருப்பாங்க. குண்டூர் காலத்தில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ ஹீரோயினோட இருப்பு என்ன மூமெண்ட்.
டேய் சும்மாறா. என்னம்மா ஆடுறீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டுனீங்கன்னா